லயன் இஸ் ஆல்வேஸ் அ லயன் அப்படின்ற ஒரு விஷயம் அது எப்படி சார் கணிக்கிறீங்க நீங்க? என்ன நடக்குது? நான் கணிக்கிறேன். அப்படி எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க சார். வெங்கட் பிரபு கடிச்சு நான் சொன்னா நல்லா இருக்கும்னாரு. எந்த விதமான பொலிட்டிக்கல் கனெக்ஷன்ஸ் இல்லாத ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் அதை சொல்லும் போது அந்த பையனுக்கு ஒரு பிளெஸிங் மாதிரி இருக்கும்னு சொல்லி எனக்கு அந்த ரோல் இல்லாட்டா அந்த ரோல்ல ஒண்ணுமே கிடையாது, ஒரே ஒரு சீன் தான். நான் அதுக்காக தான் சொன்னேன். எனக்கும் விஜய் சின்ன வயசுலேன்னு தெரியும். சரி நம்ம வாயால வாழ்த்திட்டு போவோமேன்னு வாழ்த்துனேன், வந்து விட்டார், அவ்வளவுதான். A lion is always a lion. 2001ல வந்ததுன்னு நினைக்கிறேன். ஆள வந்தா யோசிப்பாங்களா அந்த மாதிரி அப்படின்ற ஒரு தாட்டே யாருக்குமே இல்ல சார். How did that happen? There is a great actor behind called Kamal Haasan. நம்ம இன்னைக்கு என்ன ரெக்கார்ட் ஷூட் பண்ணுறோமோ it will become history. ஒரு தடவை கேப்சர் ஆகிடும்ல. இதுக்கப்புறம் நான் இதுலேருந்து இல்லை அப்படி பண்ணியிருந்துக்கலாமோ, இல்லை இந்த ஒரு ஆக்ஷனை மிஸ் பண்ணிட்டேனோ, அந்த டயலாக் அந்த லுக்கு நான் மிஸ் பண்ணியிருக்கனோ, அது வரக்கூடாதுல்ல. நான் எல்லா விதத்துலையும் நான் அதை பார்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் என்னால் இதுக்கு வேணும் பெட்டராக என்னால் பண்ண முடியாதுங்கிறத நான் மென்டலாக செட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் சைக்கோ கேரக்டருக்கு என்ன கெட்டப் அதில் ஒரு சின்ன இது சார், டபுள் ரோலுக்கெல்லாம் அந்த இமோஷன் கண்ட்ரோல் இருக்கு. இம்பாசிபிள் டு திங்க் சார். நம்ம ஊரில் லாஸ்ட்டில் அதில் ஒரு தொங்குற ஷாட்டு தொங்கும் போது அவருக்கு பேக் போயிடுச்சு, ஜாம் ஆயிடுச்சு, கேன்சல், ஷெட்யூல் கேன்சல் ஃப்ரம் டெல்லி. 3 months he is in bed. ஐயோ, அவ்வளோ இன்வால்மெண்ட் வச்சு நினச்சி கூட பார்க்கல. நான் படம் எடுக்கணுங்கிற ஐடியாவே இல்லாத போது he gave me the screenplay. First when he discussed with me about it, he said non-linear type எடுக்க போறேன் அப்படின்னு. There was no producer, there was nothing. சினிமாவில் வந்து 56 years, நாடகம் 65 வருஷம் 66 வருஷம். பட் என்னன்னா இப்போ இந்த ஹைப் இருக்குதுல்ல, அப்போ என்ன நடுவில் நான் திருப்பி கொஞ்சம் I withdrew into character roles and now again after மாநாடு heavy roles, different வந்தது. இந்த சமயத்தில் இது அமைஞ்சது தான் பெரிய விஷயம். ஸ்ரீகாந்த் தேவா ஆர்கெஸ்ட்ரேஷன் பின்னி எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தனித்தனியா கேட்கறாங்க. வயலினா இருக்கட்டும், ட்ரம்ஸா இருக்கட்டும், சாக்ஸ். கிட்டாரே என்னை வாசிக்கவா, கிட்டாரே என்னை வாசிக்கவா, வயலின் போல் என்னை நேசிக்கவா, கீபோர்டாய் கொஞ்சவா, கீஃப்ளூட்டாய் மாறவா, நீதானே என் பியானோ, நான் தானே பீத்தோவன், நான் தானே. நான் ஒரு 2-3 தடவை கேட்டேன், சார் ரீரெக்கார்டிங் என்ன சார், கூப்பிடுங்க சார் கூப்பிடவே இல்லை. யாரையும் வேண்டாம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய் விளக்கேத்தும் எண்ணெய் நாளே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். அண்ட் வைஜி மகேந்திரன் சார், உங்ககிட்ட லயன் இஸ் ஆல்வேஸ் அ லயன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்க சொன்னீங்க. ஆமா, அது ஒரு கடைசியா அது எப்படி சார் கணிக்கிறீங்க நீங்க? என்ன நடக்குது? நான் கணிக்கிறேன். அப்படி எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க சார். வெங்கட் பிரபு கடிச்சு நான் சொன்னா நல்லா இருக்கும்னாரு. ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், எந்த விதமான பொலிட்டிக்கல் கனெக்ஷன்ஸ் இல்லாத ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் அதை சொல்லும்போது அந்த பையனுக்கு ஒரு பிளெஸிங் மாதிரி இருக்கும்னு சொல்லி எனக்கு அந்த ரோல் இல்லாட்டா அந்த ரோலில் ஒன்றுமே கிடையாது, ஒரே ஒரு சீன் தான் அது. நான் அதுக்காக தான் சொன்னேன். எனக்கும் விஜய் சின்ன வயசுலேன்னு தெரியும். சரி நம்ம வாயால வாழ்த்திட்டு போவோமேன்னு வாழ்த்துனேன், வந்து விட்டார். கண்டிப்பா, ஏன்னா அது மீம் டெம்ப்ளேட் ஃபுல்லா வந்துருச்சு. வைஜி அன்றே கணித்தார் வைஜி மகேந்திரன் சார் அப்படி. அதுக்காக நான் ஒன்றும் வாரியம் எல்லாம் கேட்க போறது இல்லை, கவலைப்படாது. 2001ல வந்ததுன்னு நினைக்கிறேன். ஆள வந்தான். அப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு நீங்க யூஸ் பண்ண அந்த மிரர் டெக்னாலஜியா இருக்கட்டும், அந்த மோஷன் கண்ட்ரோல், அதெல்லாம் வந்து எல்லாரும் யோசிப்பாங்களா அந்த மாதிரி அப்படின்ற ஒரு தாட்டே யாருக்குமே இல்லை சார். How did that happen? You have to understand, there is a great actor behind called Kamal Haasan. அவ்வளோதான். அவரோட சத்தியம் போதே ஹெட் திங்கிங், சவுண்டு வித்தியாசமாக இருக்கணும், நம்ம லுக்கு ஃபீல் எல்லாமே ஒரு ரயில்வே செட்டை போட்டு ரயில்வே ட்ராக் மாதிரி, அங்கே கொடையில் ஃபைட்டு, அம்பரேலா போய்ட்டு, இப்போ நம்ம பாரிஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் ஃபைட், எல்லாத்துக்கும் ரெடியாக இருப்பார் அவர். he always kept himself in another level. இந்திரோடு சந்திரோடு பண்ணும்போது வித்தியாசமாக இருந்தது. ஆள வந்தான் புக் டைமில் he had gone much beyond. அது அவருடைய ஓன் ஸ்டோரி. சைக்கோ கேரக்டருக்கு என்ன கெட்டப், அதில் ஒரு சின்ன இது சார், அது ஃபுல்லாகவே என்ன அந்த டபுள் ரோலுக்கெல்லாம் அந்த இமோஷன் கண்ட்ரோல் இருக்கு. இம்பாசிபிள் டு திங்க் சார். நம்ம ஊரில் அது அப்படியே வென்ட் ஆஸ்திரேலியா கட்டிங் எட்ஜ்னு ஒரு குரூப்பில் போய் அங்கெல்லாம். ஆனால் அதில் ஹைலைட் என்ன தெரியுமா, ஒரு சின்ன இன்சிடென்ட்டோட வி கேன் ஃபினிஷ் இட். த ஹோல் இந்த 2 கேரக்டர் இல்லையா. ஸோ நாங்கள் பிகினிங்கில் அந்த நார்மல் கமல் சாரோட டெல்லியில் வின்டரில் ஷூட்டிங் அங்கே, ஏன்னா கதை இஸ் ஹேப்பனிங் இன் டெல்லி. ஸோ அங்கே இருக்கிற ஒரு
ஃப்ளோரில் ஜெயில் செட்டு போட்டு இந்த கமல் சாரோட இந்த நார்மல் யங் கமல் வித் ரவீனா டண்டன் எல்லாம் எடுத்துட்டோம். அப்புறம் என்ன ஆகும்னா அந்த மோஷன் கண்ட்ரோல் அங்கே டயலாகெல்லாம் இருக்கும், இட் வில் கேப்சர் இட், ஸ்டோர் இட். ஸோ இந்த வந்து அப்புறமா ஷூட் பண்ணலாம். நாங்கள் அந்த யங் கமல், அந்த வித்தவுட் த பால்டு கமல், அதோட எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட் டே அங்கே வந்து ஷூட் பண்ணலாம். அவர் கொஞ்சம் அதுக்கு டைம் போகணும், மொட்டை அடிக்கணும், எல்லாம் பண்ணணும். எடுத்துகிட்டே இருக்கும், அது முடியல. லாஸ்ட்டில் அதில் ஒரு தொங்குற ஷாட்டு, தொங்கும் போது அவருக்கு பேக்கு போயிடுத்தார், ஜாம் எடுத்தார், கேன்சல், ஷெட்யூல் கேன்சல் ஃப்ரம் டெல்லி. 3 months he is in bed. ஐயோ நவ் யூ ஹவு கேன் யூ, வின்டர் முடிஞ்சு போச்சுங்க. இப்போ நாங்கள் வந்து சென்னையில் வந்து ஷூட் பண்ணணும். இப்போ அங்கே தான் பாருங்கள், இதே ஏவிஎம் ஸ்டூடியோவில் நாங்கள் செட்டு போடுறோம். இப்போ அதே செட்டு மோஷன் கண்ட்ரோல் கேமரா அதை கேப்சர் பண்ணி வைக்கிறது. இது அந்த சைடு. ஆனால் ஹைட்டு மெஷர்மெண்ட்லாம் டு தி கோர் இருக்கணும்ட்டான். ஸோ மெஷர்மெண்ட்டு, டிஸ்டன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஷூட் பண்ணுறோம். என்ன எப்படி சார் வரும் அது? அந்த 2 கேரக்டர் அப்போ தான் எடுக்கிறோம். இது கேமரா வருது, கரெக்டு டயலாக் 1 2 சவுண்டு போட்டிருப்போம், அதுக்கு கரெக்டாக போடுறாரு. இந்த ஸ்ட்ரகிள் யார் பண்ணுவா சொல்லுங்கள்? ஹூ வில் டேக் திஸ்? ஷூட்டிங் பண்ணுவோமா, முடிச்சுட்டு போவோமா இல்லாமல் அதில் என்ன திரும்ப ஹைலைட்டு, ஒரு நாள் ஒரு ஷாட் எடுத்துகிட்டே இருக்கார் சார், ரிஹர்சல் பண்ணிட்டே இருக்கார். எல்லாம் நம்ம கேமராமேன் எவ்வளோ நேரம் ஆச்சு. எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஓவர் ரிஹர்சல் பண்ணுறாரோ டவுட் வந்துடுது. நான் முள்ள போனேன், போய் சார் நல்லா வந்துருக்கு, கேன் கோ ஃபார் டேக் அப்படின்னு, யூர் ஓகே அப்படின்னா. ஓகே, சின்ன எனக்கு நம்ம இன்றைக்கி என்ன ரெக்கார்ட் ஷூட் பண்ணுறோமோ இட் வில் பிகம் ஹிஸ்ட்ரி. ஒரு தடவை கேப்சர் ஆகிடும்ல. இதுக்கப்புறம் நான் இதுலேருந்து இன்னும் அப்படி பண்ணியிருந்துருக்கலாமோ, இல்லை இந்த ஒரு ஆக்ஷனை மிஸ் பண்ணிட்டேனோ, அந்த டயலாக், அந்த லுக்கு நான் மிஸ் பண்ணியிருக்கணும், அது வரக்கூடாதுல்ல. ஸோ நான் எல்லா விதத்துலேயும் நான் அதை பார்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் என்னால் இதுக்கு வேணும் பெட்டராக என்னால் பண்ண முடியாதுங்கிறத நான் மென்டலாக செட் ஆனதுக்கப்புறம் பா அவ்வளோ இன்வால்மெண்ட்டு வச்சு நினச்சி கூட பார்க்கல நான். ஸோ வேணா ஃபிலிமில் காலை வந்தா இன்றைக்கி பேசுகிற ஊர் வந்து இருக்கே. இப்போ மிரர் ஷாட் இதில் ஹூ லேர்ன்ஸ் இன் தட்? ஐ எம் ஒன்லி லேர்னர். நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் இதில். ஐ எம் ஒன்லி லேர்னிங் ஃப்ரம் கமல்ஹாசன். ஆனால் அந்த மாதிரி ஒரு வேர்ல்ட் ஆஃப் நாலேஜுக்கு ஆல்வேஸ் போர்டம். என்ன நாலேஜ், என்ன டெக்னிக்கலி மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக்டர் எல்லாமே. அவருக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. மேக்கப் பற்றி தெரியும், கேமரா பற்றி தெரியும். ஸோ யூ ஆர் ஜஸ்ட் ஜாய். நமக்கு அவரோட ஒர்க் பண்ண ஒரு வாய்ப்பு, அவரோட லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த சப்ஜெக்டும் ட்ராமா பார்த்துருக்காரு. ட்ராமா பார்த்து ஹி வாலண்டியர் டு கம் ஆன் ஸ்டேஜ் அண்ட் டாக் அபவுட் இட் இன் அ வெரி, இவங்கிட்ட இவன் தான் கூப்பிடுவார். என்ன நாங்களாம் வாடா போடா ஃப்ரெண்ட்ஸு. இவங்கிட்ட நான் சிவாஜியும் பார்க்குறேன், நாகேஷையும் பார்க்குறேன்னா, நான் உள்ளே போன சொன்னேன், தப்பாக சொல்லிட்டேன், நடுவில் ஒரு கமலும் இருக்காதுல்ல அப்படின்னு. போடா அப்படின்னு. ஸோ ஹீ லைக் திஸ் வெரி மச். வி வாண்ட் டு மேக் ஹிம் see the movie hopefully before the release. We'll do that. எஸ், வைஜி மகேந்திரன் சார், கண்டிப்பாக உங்ககிட்ட கேட்கணும். 10,000 பிளேஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க, அவ்வளோ ட்ராமாஸ் நடிச்சிட்டீங்க. அந்த ட்ராமாவை ஒரு சினிமாவாக கன்வெர்ட் பண்ணும்போது சில சேலஞ்சஸ் இருக்கும் இல்லையா சார்? நம்மளுக்கு அங்கே வைடர் ஸ்பேஸ் இருக்கும், இங்கே சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸும் மக்களுக்கு தரணும். ப்ளஸ் சுரேஷ் கிருஷ்ணா சாரோட ஐடியாலஜியும் உள்ளே இன்வால்வ் ஆகணும். எனக்கு என்ன சேலஞ்சு? நான் தூக்கி அவர்கிட்ட கொடுத்தா அவருக்கு தான் அங்கே சேலஞ்ச் அப்படின்றீங்களா? I was very comfortable when he said, see, படம் எடுக்கணுங்கிற ஐடியாவே இல்லாத போது he gave me the screenplay. நீங்கள் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு when he discussed with me about it, he said, non-linear type எடுக்க போகிறேன் அப்படின்னு. there was no producer, there was nothing, there was not even a letter pad. அப்போ we had decided போது I was so comfortable. ஸோ ஆண்டவன், if God wills, இது படமாக ஆச்சுன்னா, yes, I have a person ready அப்படின்னு. அது கரெக்டாக சொன்ன மாதிரி அந்த அருணுங்கிற என் ஃப்ரெண்டு மூலமாக வந்தது. இப்போ அஃப்கோர்ஸ் E5 அவங்க தான் தேர் டூயிங் த ரிலீஸ் அண்ட் மெட்ராஸ், தேர் ஆல் ஜாயின்ட். எல்லாருமே எப்படி வந்தாங்கன்னா, இன்னும் யாரும் நாங்கள் போய் மார்க்கெட் பண்ணி வரல. அது ஒன்று அவர் வேற ஒரு இடத்துல சொன்னார். ஐ வுட் லைக் டு ரிப்பீட் ஹியர். படம் பார்த்துட்டு இந்த படம் எங்கள் பேனரில் வரணும்னு சொல்லி பண்ணாங்க. அதுதான் படத்தோட கிரெடிட். ஆமாம், கண்டிப்பாக சார். அண்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸுக்கு எனக்கு தெரிஞ்சு 57+ இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் இண்டஸ்ட்ரி சினிமாவில் வந்து 56 இயர்ஸ், 56 57+ 71. அவரோட குரு தான் என்ன உள்ள ஏற்றி விட்டது, கே பாலச்சந்தர். எஸ், அதே தான். நாடகம் 65 வருஷம், 66 வருஷம். ஆமாம், கண்டிப்பாக. அண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து ஒரு 57 இயர்ஸ் ஆகுது அப்படின்னும் போது வைஜி மகேந்திரன் சார் ஒரு லீட் ரோல் பண்ணுறாரு. 57 வருஷம்
சினிமாவை ஆண்ட ஒரு மனுஷன் ஒரு இல்ல, நான் லீட் ரோல் பண்ணியிருக்கேன். ஆமா அது அந்த காலத்துல அவ்வளவா பேசப்படலை. அதாவது எல்லாம் ஹிட் தான். உருவங்கள் மாறலாம் நான் பண்ண 100வது படம், இட் வாஸ் a ஹிட். எஸ்வி ரமணன் படம் பரிசைக்கு நேரமாச்சு ஹிட். பட் என்னன்னா இப்போ இந்த ஹைப் இருக்குதுல்ல, அப்போ என்ன நடுவில் நான் திருப்பி கொஞ்சம் ஐ withdrew into character roles and now again after மாநாடு ஹெவி ரோல்ஸ் டிஃப்ரெண்டாக வந்தது. இந்த சமயத்துல இது அமைஞ்சதுதான் பெரிய விஷயம். ஆமா கண்டிப்பா இந்த ஜெனரேஷனுக்கு அதை கொண்டு போய் இது சேர்க்கிற 90s அளவுக்கு நான் பண்ணியிருந்தா அப்படி ஒன் மோர் குட் பிக்சர்னு போயிருக்கும். ஆனா இந்த சமயத்துல அமைஞ்சது மிகப்பெரிய விஷயம். அகைன் ஆண்டவன் அருள், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா ரியலைசேஷன் ஆஃப் மை ட்ரீம். என்னோட வேற எந்த ட்ராமா படமா இருந்தாலும் நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். இந்த ட்ராமா படமானது ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு. அண்ட் இந்த கேரக்டர் நீங்க கண்டிப்பா ஊறி போயிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். Yes, எனக்கு தெரிஞ்சு definitely. ஷாருகேஷி வந்து உள்வாங்கி இருப்பீங்க. அங்கதான் நீங்க இந்த வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். என்னதான் நாடகத்துல ஊறி போனாலும் படத்துல போனச்சு there are certain subtle changes you have to give. அது எப்படி சார் அந்த டெலிபதி எப்படி ஒர்க் ஆச்சு சுரேஷ் கிருஷ்ணா சாருக்கும்? நான் நிறைய நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் வாட் ஹி வாண்டடுங்கிறது முதல்ல இருந்து ஸ்க்ரீன் பிளே கிட்ட சொல்லிட்டே வர்றாருல்ல. இப்போ அவர் என்கிட்ட சொன்னார் இந்த மோஜார்ட் மாதிரி நான் எண்ட் பண்ண போறேன் உங்களுக்கு கிளைமேக்ஸ்னும் போது நான் அப்போவே மைண்டில் ஃபார்ம் பண்ணிட்டேன்ல, ஆஹா மோஜார்ட் மாதிரினா ஆர்கெஸ்ட்ரேஷன்லாம் வரப்போகுது, நம்ம ரெடியாக இருக்கணும்னு. அண்ட் நான் மியூசிஷியனுங்கிறதுனால எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றி எனக்கு தெரியும். அண்ட் நம்ம நிறைய ஃபாரின் பிக்சர்ஸ் பார்க்குறோம். அந்த மியூசிக் கண்டக்டிங்கிறது எப்படிங்கிறது தெரியும். அவர் அதுதான் சொன்னார். அந்த பீச்சில் அந்த அதாவது அது என்ன சார் அது ஓடி அந்த பௌர்ணமி, அது ஈவினிங் பௌர்ணமியில் நீங்கள் இமேஜின் பண்ணுறீங்க தட் யூ ஆர் கண்டக்டிங் அ ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா. the stars, everybody are in music. ஆமாம், whole nature is getting it. நேச்சர் இஸ் லிசனிங் டு இட்ன்ற ஃபீல் கொடுக்கணும். நீங்கள் யூ மஸ்ட் பீ இன் எக்ஸ்டசின்னு சொன்னார். போதுமே. அதுக்கு எக்ஸ்டசியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணது என்னன்னா அந்த டியூன் அப்படி இருந்தது. அப்போ ஸ்ரீகாந்த் தேவா ஆர்கெஸ்ட்ரேஷன் பின்னி எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தனித்தனியாக கேட்குறாங்க. வயலினாக இருக்கட்டும், ட்ரம்ஸாக இருக்கட்டும், சாக்ஸு, வீணை வேற அதில் அந்த சிம்பனி வீணை வரும். அதில் இம்பார்ட்டன்ட் என்னென்னா இந்த மாதிரி 2 சாங்கு அப்புறம் யங்ஸ்டர்ஸ்க்கு சாங் இல்லாமல் முடியாது இல்லை, பிகாஸ் இஸ் ஆல்சோ வெஸ்டர்ன் கிளாசிக்கல். ஸோ அதுக்கு ஒரு டியூன் போட்டார். பக்கா வெஸ்டர்ன் கீபோர்ட் பிளேயர், ஜி கிளப் பிளேயர். அவருக்கு டூயட் போட்டோம். அவருக்கு என்னன்னா கிட்டாரே கிட்டாரே என்னை வாசிக்கவா, கிட்டாரே என்னை வாசிக்கவா, வயலின் போல் என்னை நேசிக்கவா, கீபோர்டாய் கொஞ்சவா, கீஃப்ளூட்டாய் மாறவா, நீதானே என் பியானோ, நான் தானே பீத்தோவன், நான் தானே. அப்படி நல்ல வார்த்தை. லிரிக்ஸ் வெரி கேட்சியா இருக்கு. கேட்சிங்கா இருக்கு. அதுல ஒரு இடம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவர் அது சொல்ல மாட்டேங்கிறாரு. அந்த பையன் தபலான்னு வரும், அந்த தபலா ரோல் ஒன்று கொடுத்துருப்பாரு, வரும். அந்த இதுல எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வந்திருக்கு. இந்த தபலா, கஞ்சீரா எல்லாமே இருக்கு. ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட். இந்த பக்கம் இந்த வித்வான் அவர் ஸ்டைலில் அந்த ஸ்வரம் எல்லாம் பாரு. அவன் டோட்டலி அகேன்ஸ்ட் அவன் வேணும்ட்டே எதிர்க்கிறாங்க. இவரால எனக்கு பேர் கெடுதுன்றான் அவன். அதில் இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த பிக்சருக்கு ரீரெக்கார்டிங் நிறைய ஸ்கோப். ஸோ சாரும் ஸ்ரீகாந்தும் என்ன நடுவில் வராதுன்ட்டாங்க. நாங்கள் பண்ணி காட்டுறோம், ஒரு ரீலாக பண்ணுவாங்க காட்டுறோம். நான் ஒரு 2-3 தடவை கேட்டேன், சார் ரீரெக்கார்டிங் என்ன சார், கூப்பிடுங்க சார் இவர் கூப்பிடவே இல்லை. யாரையும் வேண்டாம். ஏன்னா அது அவளே லவ் பண்ணுறாங்க, இன்வால்வ் ஆனதுனால அப்படியே த்ரூ அவுட் ஒரு தனி ரேஞ்சு கொண்டு போயிட்டாங்க பிக்சர். அது நமக்கு தெரியும். எனக்கு 2 தடவை பார்த்துட்டேன். இன்னும் பார்க்கணுன்னு ஆசை இருக்குமா. என்னமோ அந்த குடும்பத்தில் சாருகேசி அவர் டைரக்ஷனில் என் ஒய்ஜி மகேந்திரா குடும்பத்தில் என் பேரனும் நடிச்சிருக்கான். அதில் என்னோட சின்ன வயசு ஃபிளாஷ்பேக் அவனை தான் யூஸ் பண்ணியிருக்காரு. சார் ரியல் ஃபேமிலியே உள்ள வந்திருக்காங்க. அப்ப ஒரு பாட்டும் கொடுத்துருக்காங்க. ஆமா, அது பியூட்டிஃபுல். சின்ன ஒரு விருத்தம் மாதிரி சின்ன யாதவா யாதவா யாதா நல்லா இருக்கு. யாதவா அது எழுதிட்டு வா. நல்லா இருக்கும் அது சுகமா. மடி மீது லக்கிலி அவன் ஒரு சிங்கர். இப்போ நம்ம லைட் மியூசிக் எல்லாம் நிறைய பாடுறான்.
இவர்கிட்ட ஃபர்ஸ்ட் பாட்டு பாடிட்டான். ஓ வாவ். ஸோ நாங்கள் 3 ஜெனரேஷன் இருக்கோம் இந்த படத்தில். ஆமா அதுதான் தெரியுது சார், எல்லாரையும் வந்து இன்க்ளூட் பண்ணி அற்புதமா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சுரேஷ் கிருஷ்ணா சார் உங்களோட அந்த ஸ்கிரீன் பிளே வந்து எங்க எல்லாருக்குமே எப்பவுமே புதுமை. அதாவது ஆளவந்தான்ல அந்த மோஷன் கண்ட்ரோல் ட்ரிக் அப்பவே யூஸ் பண்ணிட்டாரு. மேடம் நீங்கள் இந்த ஆளவந்தான் சொல்லும்போது நான் ஒன்று அவர்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் அண்ணாமலை பாஷா சொல்லிட்டீங்களா, ஆஹா எல்லாம் சொல்லிட்டீங்களா, எனக்கு சத்தியமாக பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது ஆளவந்தான். அது ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும் சார். சார் நான் அதில் படத்தில் என்ன பர்ஃபார்மன்ஸ், என்ன ஸ்க்ரீன் பிளே, என்ன விஷயம், சில விஷயங்கள்லாம் அதில் அந்த இதை யூஸ் பண்ணியிருப்பார். அவர் வயலன்ஸ் காட்டக்கூடாதுன்ட்டு கார்ட்டூனில் பண்ணியிருப்பார் சில இடம். அதெல்லாம் என்ன மாடர்ன் தாட்ஸ்மா, எப்போ அது வந்து மார்வல் காமிக்ஸோட தாட் அது. அதான் அது சம்டைம்ஸ் சிலது ரீச் ஆகாமல் போயிடும். பட் அதெல்லாம் அவரோட ஸ்க்ரீன் பிளே இஸ் ஆல்வேஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் இட்ஸ் நாட் காம்ப்ளிகேட்டட். நானும் என்ன நினச்சேன், இது சொல்லும்போது டோட்டலாக கதையை மாற்றி சில பேர் ட்ராமாவை அப்படி மாற்றி கெடுத்துடுறாங்க சார். அவர் அப்படி போவார், அப்புறம் ஒரு ஆட்டத்தை திருப்பி வந்து தாயை தொட்டு போன்பார். அந்த மாதிரி கம் பேக் ஹியர், கோ அகேன், கம் பேக் ஹியர். அதனால தான் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பா தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நிறைய அற்புதமான படங்கள் கொடுத்துட்டே இருங்க. நன்றி. நன்றிம்மா. நன்றி.